Hi. So DBMSல யூனிட் 1ல ரிலேஷனல் அல்ஜிப்ரா. ஸோ அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படின்றது ஒரு ப்ரொசீஜரல் query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொசீஜரல் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் சின்டாக்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சின்டாக்ஸோட நம்ம ஒரு queryயை வந்து கொடுக்கும்போது தான் அது வந்து என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்குன்னு வந்து இப்படி தான் இந்த query இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்குன்னு வந்து நிறைய நொட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் இட் இஸ் எ ப்ரொசீஜரல் query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் கிவ்ஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு obtain த ரிசல்ட் ஆஃப் த query. ஓகே, ஸோ ஒரு queryக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இட் யூசஸ் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படின்னாவே ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க queryல. அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இட் யூசஸ் ஆப்ரேட்டர்ஸ் டு பர்ஃபார்ம் queries. ஓகே, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா செலக்ட் ஆப்ரேஷன் இருக்குது, ப்ரொஜெக்ட் ஆப்ரேஷன், யூனியன், செட் இன்டர்செக்ஷன், செட் டிஃப்ரென்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் ரீநேம் ஆப்ரேஷன். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 7 ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் வந்து நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவை செலக்ட் பண்ணுறது. டேட்டா இன் த சென்ஸ் நம்ம வந்து டியூப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ரோஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து நம்ம கொடுப்போம், இல்லை ஹோல் டேபிளையே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் செலக்ட் ஆப்ரேஷன் வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரெண்டாவது டைப் வந்து பார்த்தோன்னா ப்ரொஜெக்ட் ஆப்ரேஷன். ஸோ ப்ரொஜெக்ட் ஆப்ரேஷன், ப்ரொஜெக்ட் அப்படின்னாவே வந்து என்ன சொல்கிறது, டிஸ்பிளே பண்ணுறது, ஷோ பண்ணுறது, அதை தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரெக்கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ப்ரொஜெக்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது யூனியன். யூனியன் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், கம்பைன் பண்ணுறது. 2 டேபிளில் இருக்கிற டேட்டாவை கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் டேபிளாக வந்து நம்ம கெட் பண்ணுறது தான் வந்து யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா செட் இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், அதாவது 2 டேபிளில் எது காமனாக இருக்கோ, எந்தெந்த டேட்டா வந்து காமனாக இருக்கோ அதை மட்டும் ரிட்ரீவ் பண்ணி ஒரு டேபிளில் காட்டுறது தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, செட் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் செட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு டேட்டாவில் இல்லாத ஒரு டேட்டாவை இன்னொரு டேபிளில் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செட் டிஃப்ரென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 டேபிள் இருக்கும், அந்த 2 டேபிளில் ஒரு டேபிளில் இல்லாத டேட்டாவை காட்டுறது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து நமக்கு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேபிளில் இருக்கிற வேல்யூஸை இன்னொரு டேபிளில் எல்லாத்தோடையுமே வந்து நம்ம கம்பைன் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ரீநேம் ஆப்ரேஷன். ஸோ ஒரு டேபிளுக்கோ இல்லை ஒரு காலமுடைய நேமுக்கு வந்து நாம் வேறு நேம் வந்து கொடுக்கறது தான் வந்து ரீநேம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ டோட்டலாக வந்து 7 ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ் அதர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சப்டிவிஷன் மாதிரி கேட்கலாம், ஒரு பர்டிகுலர் ஒரு 3 ஆப்ரேஷன்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கலாம். ஸோ அதனால் இந்த 7 ஆப்ரேஷன்ஸுமே வந்து என்னென்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் ரிலேஷனல் ஆப்ரேஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து செலக்ட் ஆப்ரேஷன். செலக்ட் ஆப்ரேஷன் அப்படின்றது என்னது, இட் செலக்ட்ஸ் த டியூப்பிள்ஸ். ஓகேவா? ஸோ டியூப்பிள்ஸை வந்து செலக்ட் பண்ணும் that satisfy the given predicate. ஸோ இங்கே predicate அப்படின்றது என்னென்னா கண்டிஷன். ஸோ நம்ம வந்து எல்லா டியூப்பிள்ஸுமே வந்து செலக்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ ஒரு டேபிளில் நிறைய டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அதில் சம் ஆஃப் த டேட்டா தான் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி வந்து சம் ஆஃப் த டேட்டாவை மட்டும், ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாவை மட்டும் நான் ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ப்ரெடிகேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரெடிகேட் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா டேபிளில் டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டா வந்து நமக்கு செலக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம செலக்ட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் செலக்ட்ஸ் டியூப்பிள்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை எ கிவன் ப்ரெடிகேட். ஸோ இந்த செலக்ட் சிம்பிள் வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த செலக்ட் சிம்பிளுக்கான நொட்டேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிக்மா. ஓகேவா? ஸோ சிக்மா தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து சிக்மான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதோடைய நொட்டேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சிக்மா பி அப்படின்றது வந்து என்னது, ப்ரெடிகேட். ஆர் அப்படின்றது வந்து என்னது, ரிலேஷன். ஓகே, ஸோ நொட்டேஷன் எப்படி, அதோடைய சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த சிக்மா அப்படின்றது செலக்ட் ஆப்ரேஷன், இதுதான் வந்து செலக்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்தது ஆர் அப்படின்றது யூஸ்டு ஃபார் ரிலேஷன். பி இஸ் நத்திங் பட் யூஸ்ட் அஸ் எ ப்ரொஃபஷனல் லாஜிக் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இட் இஸ் யூஸ்டு கனெக்டர்ஸ். இட் யூசஸ் கனெக்டர்ஸ். ஸோ என்னென்ன கனெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா அண்டு, ஆர், நாட்டு. ஓகே, ஸோ இதை பற்றி உங்களுக்குலாம் ஆல்ரெடி தெரியும். அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், நாட் ஆப்ரேஷன்.
ஸோ அதோடைய ட்ரூத் டேபிள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அண்டு பொறுத்தளவு வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்னது? 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஆர் அப்படின்னா வந்து அடிஷன் ஆப்ரேஷன் தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஆரில் வந்து பார்த்தோன்னா 2 கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ்ன்னு நமக்கு வந்து அவுட்புட் வரும். 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் ட்ரூ தான் வரும். 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூன்னு தான் வரும். நாட் அப்படின்றது வந்து என்னது? ஒரு கண்டிஷன் ஒரு வேல்யூவை ஆப்போசிட்டாக வந்து கொடுக்குறது தான். இப்போ 0 அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு 1 அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து 0. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நாட் ஆப்ரேஷன். அடுத்தது வேறு என்ன கனெக்டர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிலேஷனல் அப்படின்றது என்னது? நம்ம ஆல்ரெடி சி லாங்குவேஜில் பைத்தான் லாங்குவேஜ்லலாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதை தான் வந்து நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து செலக்ட் ஆப்ரேஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து ஒரு ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் செலக்ட் குவெரி வந்து நம்ம வந்து கொடுக்கறது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் வந்து இது. செலக்ட் அப்படின்னாவே நம்ம வந்து இந்த ஆப்ரேட்டரை தான் யூஸ் பண்ணணும். செலக்ட் ஆப்ரேட்டரை தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ செலக்ட்டு எதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனியோடைய நேம். ஒரு டேபிளில் நிறைய காலம் நேம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த காலம் நேம்ஸில் கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து இருக்குது. ஸோ அந்த காலம் நேமில் நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சிட்டி பேங்க்குன்னு வந்து எந்த கம்பெனி நேம் வந்து ஒரு டேட்டாவில் கம்பெனி நேமில் எது சிட்டி பேங்க்குன்னு வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ சிட்டி பேங்க்குன்னு வந்து இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை மட்டும் அந்த டேபிள்லேருந்து நமக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். டேபிளுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க்ஸ் அப்படின்றது டேபிளுடைய நேம். அந்த டேபிளில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த காலம் தான் வந்து கம்பெனியோடைய நேம். ஸோ அந்த கம்பெனி நேம்க்கு கீழே நிறைய கம்பெனி நேம்ஸ் இருக்கும். அதில் சிட்டி பேங்க் அப்படின்றது எனக்கு வேணும். சிட்டி பேங்க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் யார் யாரெல்லாம் வந்து சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த query. ஓகேவா? ஸோ செலக்ட் ஆட்ரிபியூட்டோடைய நேம் ஈக்குவல் டு, அந்த காலம் நேமை தான் ஆட்ரிபியூட் நேம் அப்படின்னு சொல்லுவோம், ஈக்குவல் டு. ஸோ நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து என்ன வேணும்? ஸோ எந்த பர்டிகுலர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய டீட்டெயில் மட்டும் வேணும். ஓகேவா? ஸோ அது அடுத்தது அந்த டேபிளுடைய நேம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ஆட்ரிபியூட் வந்து இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்டோடைய டேட்டா வந்து சிட்டி பேங்க்கு, நிறைய பேங்க்ஸோடைய நேம் இருக்கும். அதில் சிட்டி பேங்க் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இதுதான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஆப்ரேஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொஜெக்ட் ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ப்ரொஜெக்ட் ஆப்ரேஷன் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்கேன்? டிஸ்பிளே பண்ணுறது, ஷோ பண்ணுறது, அதை தான் வந்து ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் ஷோஸ் த லிஸ்ட் ஆஃப் those attributes that we wish to appear in the result. ஸோ என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? நிறைய ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்கும். ஒரு டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அதில் நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்ஸோடைய ரிசல்ட்டை மட்டும் வந்து ஷோ பண்ணுறதுக்கு நாம் வந்து என்ன யூஸ் பண்ணுவோன்னா ப்ரொஜெக்ட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே? ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ் ஆர் எலிமினேட்டட் ஃப்ரம் த டேபிள். ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? டிஸ்பிளே பண்ண போகிறேன். அப்போ அந்த டேபிளில் இருக்கிற ரிமைனிங் ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்ன ஆகும்னா அதெல்லாம் வந்து எலிமினேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த டேபிளில் நம்ம கேட்குற ஆட்ரிபியூட்ஸுக்கான டேட்டாவை மட்டும்தான் வந்து ஷோ பண்ணுமே தவிர ரிமைனிங் ஆட்ரிபியூட்ஸ் எதையும் வந்து அதில் வந்து காட்டாது. ஸோ இட் எலிமினேட்ஸ் ஃப்ரம் த டேபிள். ஸோ இதுக்கு வந்து இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் டினோட்டட் பை இந்த பை சிம்பிள் மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர். ஓகே? ஸோ இதோட நொட்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ப்ரொஜெக்ட், ஓகேவா, ஆட்ரிபியூட்ஸு, ஓகேவா, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த ஆட்ரிபியூட்ஸோடைய நேம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த டேபிளுடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஆர் அப்படின்ற டேபிள்குள்ளே இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும் அவுட்புட்டில். ஸோ வேர் A1, A2, A3 இதெல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறாங்க? ஆட்ரிபியூட்ஸுடைய நேம். ஸோ எதில் அப்படின்னா இந்த ரிலேஷன் ஆர். ஓகேவா? ரிலேஷன் ஆர் அப்படின்றது டேபிளுடைய நேம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஜெக்ட், ஓகேவா? ஸோ நேம், சிட்டி, இது நேமு சிட்டி இதெல்லாமே வந்து என்னது? ஆட்ரிபியூட்ஸு. ஸோ எந்த டேபிள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கஸ்டமர். ஸோ கஸ்டமர் அப்படின்னாவே அவங்களுடைய நேமு, சிட்டி, அட்ரஸ்ஸு, ஸ்ட்ரீட் நேமு, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நோட் பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ அதில் எனக்கு நேமும் சிட்டியும் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட்டோடைய நேமை எழுதிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? அந்த ரிலேஷனுடைய நேமை வந்து உள்ளே வந்து போட்டுருணும்.
ஓகேவா? ஸோ அப்போது இந்த ப்ரொஜெக்ட் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கஸ்டமர் டேபிளுக்கு போயிட்டு அந்த கஸ்டமர் டேபிளில் இருக்கிற நேம் அண்டு சிட்டிக்கான வேல்யூஸை மட்டும் நமக்கு வந்து என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதுதான் இது. ஸோ அடுத்தது தேர்ட் ஆப்ரேஷன் வந்து எடுத்துக்கிட்டோம்னா யூனியன் ஆப்ரேஷன். ஸோ யூனியன் ஆப்ரேஷன் கண்டைன்ஸ் all the tuples that are either in R or S or both in R and S. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா யூனியன் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு வந்து 2 வேல்யூ கண்டிப்பாக தேவை. ஓகேவா? ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தோன்னா நம்ம செட் ஆப்ரேஷன்ஸ்லாம் நிறைய மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? செட் ஆப்ரேஷன்ஸில் யூனியன் ஆப்ரேஷன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நமக்கு 2 இன்புட் இருந்தால் தான் நம்ம வந்து யூனியனோ இல்லை இன்டர்செக்ஷனோ செட் டிஃப்ரென்ஸோ வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்போது யூனியன் ஆப்ரேஷன் அப்படின்னும் போது நமக்கு கண்டிப்பாக 2 ரிலேஷன்ஸ் வந்து தேவைப்படும். 2 ரிலேஷன் அப்படின்றது 2 டேபிள் வந்து தேவைப்படும். அந்த டேபிளுடைய நேம் இங்கே நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆறு, இன்னொன்று வந்து எஸ்ன்னு வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போது ஆர் டேபிள், எஸ் டேபிள் இந்த ரெண்டுத்துலையுமே வந்து என்னென்ன டேட்டாலாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும், கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் டேபிளாக வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து யூனியன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The union operation contains all the tuples that are either in R or S or both in R and S. இதில் வந்து பார்த்தோன்னா டூப்ளிகேட்ஸை வந்து எலிமினேட் பண்ணிடும். ஓகே, இப்போ ஆர் ரிலேஷன்லேயும் வந்து ஒரே நேம் இருக்குது, எஸ் ரிலேஷன்லேயும் ஒரே டேட்டா இருக்குது, 2 இடத்துலையுமே வந்து சேம் டேட்டா அப்பியர் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு டேட்டாவை தான் நமக்கு வந்து காட்டுமே தவிர டூப்ளிகேஷனாக 2 டேட்டாவையும் நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து காட்டாது. ஓகேவா? ஸோ இட் எலிமினேட்ஸ் த டூப்ளிகேட் டியூப்பிள். ஆர் அண்ட் எஸ்ஆர் வந்து என்னது 2 டியூப்பிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் டினோட்டட் அஸ் யூனியன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த யூனியன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இதோடைய நொட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் யூனியன் எஸ். ஸோ இது ஒரு ரிலேஷன், இது ஒரு ரிலேஷன், நடுவில் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த யூனியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோடைய கண்டிஷன்ஸ், அதாவது யூனியன் ஆப்ரேஷனுக்குன்னு வந்து 2 கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் அண்ட் எஸ் மஸ்ட் ஹேவ் த ஆட்ரிபியூட் ஆஃப் த சேம் நம்பர். ஓகேவா? ஸோ அதாவது ஆர் டேபிள்லையும் எஸ் டேபிள்லையும் ஒரே மாதிரியான ஆட்ரிபியூட் நேம் வந்து இருக்கணும். ஓகேவா? ஒரே ஆட்ரிபியூட் நேம் இல்லை அப்படின்னா யூனியன் வந்து நம்மளால் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டேபிள்லுமே ஆட்ரிபியூட்ஸ் நம்ம எந்த டேட்டாவை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோமோ, மெர்ஜ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவுடைய காலம் நேம், ஆட்ரிபியூட் நேம் வந்து 2 டேபிள்லுமே வந்து எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதால் வந்து என்ன பண்ண முடியும், யூனியன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். செகண்ட் ஒன் வந்து என்னது, டூப்ளிகேட் டியூப்பிள்ஸ் ஆர் எலிமினேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ 2 டேபிளுமே வந்து ஒரே மாதிரியான டேட்டா இருந்தது அப்படின்னா, ஒரே மாதிரியான டியூப்பிள்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது வந்து எலிமினேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ யூனியன் ஆப்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம எப்பயுமே வந்து ஒரு டேட்டாவை வியூ பண்ணி பார்க்கணும், டிஸ்பிளே பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக ப்ரொஜெக்ட் ஆப்ரேட்டர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரொஜெக்ட் கஸ்டமர் நேம் அப்படின்றது என்னது, ஆட்ரிபியூட் நேம். ஓகேவா? அடுத்தது பாரோ அப்படின்றது ரிலேஷன் நேம்னா டேபிளுடைய நேம். ஓகே, அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பாரோ அப்படின்ற டேபிளில் இருக்கிற கஸ்டமர் நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட்டுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணுறோம். அது கூட என்ன பண்ணுறோம், இப்போ யூனியன் பண்ணுறோம். ஸோ எதோட யூனியன் பண்ணுறோம் அப்படின்னா அதே ப்ரொஜெக்ட் கஸ்டமர் நேம், இங்கே வந்து என்ன இருக்குது, டெபாசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது பாரோ அப்படின்றது ஒரு டேபிள் நேம், டெபாசிட்டர் அப்படின்றது ஒரு டேபிள் நேம். ஸோ இப்போ இந்த 2 டேபிள் நேமில் கஸ்டமர் நேம்னு ஒன்று கொடுத்துருக்கல, ஸோ அந்த ஆட்ரிபியூட்டோடைய நேம் வந்து எப்படி இருக்குது, இங்கேயும் சேமாக தான் இருக்குது, இங்கேயும் சேமாக தான் இருக்குது, அந்த மாதிரி சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போது டெபாசிட்டரில் இருக்கிற கஸ்டமர் நேம்ஸையும் பாரோவில் இருக்கிற கஸ்டமர் நேம்ஸையும் இந்த ப்ரொஜெக்ட் ஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணுது, நமக்கு அவுட்புட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணுது. அப்போ நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும்பொழுது ஈக்குவல் சேம் நேம் இருந்தது அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நேமை தான் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ அதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது, டெபாசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. இப்போ பாரோவில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஆட்ரிபியூட் வந்து கொடுத்துருக்கேன், கஸ்டமர் நேமு, லோனு. அதுமாதிரி டெபாசிட்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கஸ்டமர் நேமு, அக்கௌண்ட் நம்பர். ஓகே, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கஸ்டமர் நேம் ஆட்ரிபியூட்டை மட்டும்தான் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? லோனையோ இல்லை அக்கௌண்ட் நம்பரையோ நான் செலக்ட் பண்ணலை. ஒன்லி ஐம் செலக்டிங் ஐம் கோயிங் டு ப்ரொஜெக்ட் கஸ்டமர் நேம். ஓகே, ஸோ அப்போது நமக்கு அவுட்புட் வந்து எப்படி இருக்கும், அப்போ இந்த குவெரிக்கான டேபிள் தான் இது. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், இப்போ இந்த 2 டேபிளையும் வந்து நான் வந்து அதில் கஸ்டமர் நேமை வந்து நான் யூனியன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து என்ன கிடைக்கும், இங்கே பாருங்கள் ABCDன்னு சொல்லிட்டு கஸ்டமர் நேம் பாரோவில் இருக்குது. டெபாசிட்டரில் வந்து பார்த்தோன்னா CEFD இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து அவுட்புட் வரும், ABCDCEFD அப்படின்னு வருமா, கிடையாது. இதில் வந்து சியும் டியும் வந்து என்ன இருக்குது, இங்கேயும் இருக்குது.
ஓகேவா? அப்போ டூப்ளிகேட் ஆயிருக்கு, டியூபிள்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு. அப்போ அதை என்ன பண்ணிடும் யூனியன் ஆப்ரேஷன், அதை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு டியூப்பில் தான் வந்து அதில் வந்து காட்டும். அப்போது நமக்கு அவுட்புட் என்ன வரும், ஏபிசிடி. இந்த சிடி ஆல்ரெடி இந்த டேபிள் இருக்குது, இல்லாதது என்னது இஎஃப். ஓகே, ஸோ அப்போது நமக்கு கஸ்டமர் நேமுக்கு கீழே என்ன அவுட்புட் வரும், நமக்கு அவுட்புட் இஸ் ஏபிசிடிஇஎஃப். இங்கே சியும் டியும் டூப்ளிகேட் ஆகிருக்கு, அதை வந்து நமக்கு காட்டலை, ஏன்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட்டட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தோன்னா செட் இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னாவே என்ன அர்த்தம், காமனாக டேட்டா வந்து இருக்கா, ரெண்டுத்துலேயும் வந்து காமன் டேட்டா இருந்தது அப்படின்னா அதை மட்டும் ரிட்ரீவ் பண்ணி காட்டுறது தான் வந்து இன்டர்செக்ஷன். ஸோ கன்சிடர் 2 டியூபிள்ஸ் ஆர் அண்ட் எஸ். ஸோ 2 டியூபிள் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். த செட் இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன் கண்டைன்ஸ் ஆல் டியூபிள்ஸ் தட் ஆர் இன் போத் ஆர் அண்ட் எஸ். ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா டியூபிள்ஸையும் வந்து எடுக்குது, ஆனால் அந்த டியூபிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், ஆர்லேயும் இருக்கணும், எஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஸோ இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, இன்டர்செக்ஷனுக்கான உங்கள் சிம்பிள் வந்து உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் டினோட்டட் பை இன்டர்செக்ஷன். ஸோ இதோடைய நொட்டேஷன் என்ன, ஆர் இன்டர்செக்ஷன் எஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா சேம் அதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ப்ரொஜெக்ட் கஸ்டமர் நேம் பாரோ இன்டர்செக்ஷன் ப்ரொஜெக்ட் கஸ்டமர் நேம் டெபாசிட்டர். அப்போ இதுக்கு இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது, பாரோவரில் கஸ்டமர் நேம், டெபாசிட்டரில் கஸ்டமர் நேம். இவங்க 2 கஸ்டமர் நேமுக்கு கீழே எதெல்லாம் சேமாக வருது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி நான் இங்கே யூனியன் ஆப்ரேஷனில் சொன்ன மாதிரி தான், இதுலேயும் சிடி இருக்குது, அதே மாதிரி கஸ்டமர் நேம்லேயும் சி அண்ட் டி இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு வந்து காமனாக வருது. அப்போ ரெண்டுத்துலையுமே என்ன சேம் டேட்டா இருந்ததுன்னா அதை மட்டும் ரிட்ரீவ் பண்ணி காட்டும். ஸோ அப்போ நமக்கு அவுட்புட் வந்து என்ன வரும், சி கமா டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். செட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கன்சிடர் 2 டியூபிள்ஸ் ஆர் அண்ட் எஸ். ஓகேவா? ஸோ ஆர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டியூபிள் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். த செட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன் கண்டைன்ஸ் ஆல் டியூபிள்ஸ் தட் ஆர் இன் ஆர் பட் நாட் இன் எஸ். ஓகே, அதாவது செட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, டியூபிள்ஸ் தட் ஆர் இன் ஆர், அதாவது ஆரில் இருக்கும், பட்டு அந்த டேட்டா வந்து எஸ்ஸில் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரியான டேட்டாவை கண்டெயின் பண்ணுறது தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன். ஸோ இட் இஸ் டினோட்டட் பை இன்டர்செக்ஷன் மைனஸ். ஸோ இதை வந்து இன்டர்செக்ஷன் மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மைனஸ் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோடைய நொட்டேஷன் ஆர் மைனஸ் எஸ். ஸோ இதுக்கான query எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரொஜெக்ட் கஸ்டமர் நேம் ஆஃப் பாரோ மைனஸ் ப்ரொஜெக்ட் கஸ்டமர் நேம் ஆஃப் டெபாசிட்டர். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பாரோவில் கஸ்டமர் நேம் வந்து இருக்குது, அந்த நேம் ஆனால் இதில் இந்த டெபாசிட்டரில் இருக்கிற கஸ்டமர் நேமில் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதே நம்ம எடுத்துப்போம். ஸோ பாரோ டெபாசிட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து கஸ்டமர் நேமில் ஏபிசிடி இருக்குது. ஓகேவா? இப்போ டெபாசிட்டரில் சிஇஎஃப்டி இருக்குது. இப்போ இது எந்தெந்த டேட்டா வந்து டெபாசிட்டரில் இருக்குது, பாரோவில் சியும் டியும் டெபாசிட்டரில் இருக்குது, ஏவும் பியும் இதில் இருக்கா, இல்லை. அப்போது இதில் இருக்கிற டேட்டா இதில் இல்லை அப்படின்னா அந்த டேட்டாவை கொடுக்கறது தான் வந்து என்னது, செட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் யூஸ்டு டு கம்பைன் ஈச் ரோ இன் ஒன் டேபிள் வித் ஈச் ரோ இன் த அதர் டேபிள். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ரோவையும் என்ன பண்ணுவாங்க, எல்லா ரோவோடையும் வந்து கம்பைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ரோவையும் வந்து என்ன பண்ணுவாங்க, மற்ற டேபிளில் இருக்கிற எல்லா ரோ கூடையும் வந்து கம்பைன் பண்ணி எழுதுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா டெபாசிட்டரில் சி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த கஸ்டமர் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இதில் வந்து சியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏ1 அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து C8 அப்படின்னு வரும். ஸோ திருப்பி B2 அப்படின்னு இருக்கும், அதுக்கு கீழே அகைன் C8 அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து C3 இருக்கும், திருப்பி C8 இருக்கும், அதுக்கு கீழே D4, இதுக்கு கீழே வந்து C8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த C8 அப்படின்றது இது எல்லாத்தோடையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பைன் பண்ணி எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக வந்து 4 டியூபிள்ஸு, இந்த பக்கமும் 4 டியூபிள்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்து எத்தனை ரோஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா 16 ரோஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் நோன் அஸ் கிராஸ் ப்ராடக்ட். இட் இஸ் டினோட்டட் பை அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த சிம்பிள் தான். நொட்டேஷன் வந்து ஆர் இன்ட்டு எஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிளுக்கு எத்தனை ரோஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 16 ரோஸ் வந்து கிடைக்கும். ரைட்? லாஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீநேம்
ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ரீநேம் த அவுட்புட் ரிலேஷன். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு அவுட்புட் ரிலேஷன் இருக்கு இல்லையா, ரிலேஷன் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிலேஷன் டேபிளுக்கு நான் வந்து புதுசாக வேற ஒரு நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டடாக ஒரு நேம் இருக்குது, அதை மாற்றிட்டு நான் இப்போ வேறு நேம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ரீநேம் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க, இதோடைய சிம்பிள் என்ன அப்படின்னா ரோ. ஸோ ரோனா இந்த மாதிரி இருக்கும், ஒரு பி சிம்பிள் மாதிரி இப்படி இப்படி எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோ ஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணும், ரீநேம் ஆப்ரேஷனாக பெர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரோ ஆஃப் ஸ்டூடெண்ட்டு கமா ஸ்டூடெண்ட் 1. ஸோ ஆல்ரெடி இருக்கிற டேபிளுடைய நேம் வந்து ஸ்டூடெண்ட் 1. ஓகேவா? இது வந்து ஓல்டு டேபிள் நேம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் 1 எடுத்துட்டு அதுக்கு நான் வேற நேம் வந்து என்ன கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து நியூ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரோ வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டூடெண்ட் 1 இருக்கிற இடத்துல ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணும். அவ்வளோதான் வந்து வித்தியாசம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு ரிலேஷனல் அல்ஜிப்ராவுடைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ இதை வந்து யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க, ஒரு பேராகிராஃப் டைப் ஆஃப் கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது எத்தனை ரிலேஷன்ஸ் வந்து இருக்குது, அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸோடைய நேம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கீழே வந்து ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த 5 சப்டிவிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு queryக்கும் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான queryயை வந்து எழுத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.